பிரைஸ் பீ தி காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்துக்கள். தேவ பிள்ளைல நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த மட்டும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இனிமேல் வழி நடத்துவார். பல காரியங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்றாலும் கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நீங்க சங்கீதம் 33 படித்துக் கொண்டீர்கள். அது சில ஆலோசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது வசனத்தை கவனிக்கலாம். எடுத்துக்கோங்க உங்களுடைய சங்கீதத்தை. சங்கீதம் 33 1ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தேவப்புல நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வதே செம்மையானவர்களுக்கு தகும். இந்த காரியம் பார்த்தீங்கன்னா, நீதிமான்கள் மட்டும்தான் கர்த்தருக்குள் களி கூற முடியும். அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்க முடியும். இந்த மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் நான் முதலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது அது ஆத்மாக்குரியது. சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளை வரும்பொழுது ஒரு சந்தோஷம் உண்டு. பர்த்டேனா ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம், பாஸ் பண்ணிட்டோம்னா ஒரு சந்தோஷம். அதெல்லாம் அப்படி சந்தோஷம் இல்லையா? அது ஹாப்பி இஸ் பிகாஸ் ஆஃப் திங்ஸ் தட் ஹேப்பன் இன் அவர் லைஃப்ஸ். ஆனால் ஜாய் அப்படின்னு சொல்லுகிறது, மகிழ்ச்சின்னு சொல்லுகிறது, நம்ம இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அசைக்க முடியாத ஒரு அமைதலான ஒரு சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. அதான் மகிழ்ச்சி அப்படிங்கிறவங்க சரிங்களா? சரி, இது நம்ம மனதில் எடுத்துக்கணும். அப்போ யாருக்கு மகிழ்ச்சி? நீதிமானுக்கு மகிழ்ச்சி. அப்போ யாரு நீதிமான்? நீங்களும் நானும் தான் நீதிமான். எப்படி என்றால் 2 கொரிந்தியர் நம்ம 5ஆம் அதிகாரம் 21 படிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவமறியாத அவர் நமக்காக பாவமானபடினால நாம தேவநீதியானோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த நீதிமான்கள் நீ களி கூறணும்னா there are a lot of reasons for that. அதுக்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. அதுலதான் இந்த வேதாகம் இந்த வசனத்துல அதை சங்கீதக்காரன் குறிப்பிடுறார். அதை சுருக்கமா நான் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஜெப நேரங்களை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபையை தருவாராக. பார்க்கலாமா? அடுத்த வசனத்தை கவனிக்கலாம். 4ஆம் வசனம் பாருங்க. நீதிமான்கள் மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன? What is the reason for the joy experienced by the righteous? வார்த்தை, முதலாவது வார்த்தை. 4ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அப்படின்னு செய்கைகளெல்லாம் சத்தியமுமா இருக்கிறது சொல்லிருக்கு இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு மாத்திரம் படிங்க. கர்த்தருடைய வார்த்தை உத்தமம் அப்படின்னா அவர் வார்த்தை தவறாது. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. The word of God is right. அது தவறாவே ஆற முடியாது. It cannot go wrong. It is the truth and only the truth. அது சத்தியம், அது சத்தியம், அது சத்தியம். அது வேதமே சத்தியம் என்று சொல்லி கர்த்தர் வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நீங்க கர்த்தரை துதிக்கிறதுக்கு, அது களி கூறுக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொன்னா அவரோட வார்த்தை அது ரைட்டா இருக்குது. உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தால் அது ரைட், அது உத்தமமாக இருக்கிறது. ஆகவே நீங்க களி கூறுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. 2வது காரணம் பார்த்தீங்கன்னா, அதே வசனத்தில் 4ஆம் வசனம் அடுத்த பகுதி, அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமா இருக்கிறது. அப்படின்னா ட்ரூத் அது மாறாதது, அதுதான் சத்தியம். பொய் என்கிறது உடனே மாறிடுங்க. பொய் நிலைக்காது. ஆனா சத்தியம்தான் என்றைக்கும் நிலைக்கும். அதனாலதான் இயேசுவே சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ his works are done in truth. அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமா இருக்கிறது. ஆகவே நீதிமான்களிலே நீங்க களி கூறுங்க. உங்களுடைய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தாருன்னு சொன்னா, கர்த்தர் அவருடைய செய்கைகள் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையாக தான் இருக்கும், அது சத்தியம் உள்ளதா இருக்கும், அது பொய் சொல்லாது. ஆமென். ஹல்லேலூயா. 3வது காரியம் பாருங்களேன். 5ஆம் வசனம் படிங்க. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். He loveth righteousness and judgment. அப்ப அவருடைய டிசைர், அவருடைய பிரியம் எது? நீதி, நியாயம். இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் எழுதுகிறார், நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கிறது. It is the foundation of God's த்ரோன் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவருடைய த்ரோன் அதாவது இயேசுக்கு கர்த்தருடைய அந்த சிங்காசனம் நீதியும் நியாயமும் அது இருக்கிற அப்படின்னால, அவர் நீதி தவறினால், நியாயம் தவறினால் சிங்காசனம் கவிழ்ந்து விடும். ஆகவேதான் அவர் நீதி நியாயத்தில் தவறாது இருக்கிறார், அதில் பிரியப்படுகிறார் இருக்கிறார். அவருடைய செங்கோல் நீதி உள்ள செங்கலா இருக்கிறார். ஆகவே நீதிமான்களே, நீங்க எதற்கும் அச்சப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர் உங்களுக்கு நீதியாய் காரியங்களை வைக்க செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில நீதியான நியாயங்களுக்கு செய்வார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். ஆகவே நீதிமான்களே, நீங்க களி கூறுங்கள் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். அடுத்த காரியம் பாருங்களேன். 11ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறைமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்கு? அது நித்திய காலமா இருக்கிறது. நான் நிறைய நேரங்களில நம்ம ஆலோசனை எல்லாத்தையும் கேட்போம் இல்லைங்களா? நான் முன்னாலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆலோசனை
எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததுதான். ஆலோசனை நமக்கு வரும் பொழுது 3 காரியத்துல நமக்கு வருமா, 3 நிறைய வழிகள் இருக்கிறது. 3 பிரதானமான காரியங்கள். ஒன்று வந்து சொப்பனங்கள் தரிசனம் மூலமாக ஆலோசனை நமக்கு வரும். அந்த சொப்பனங்கள் தரிசனம் மூலமாக ஆலோசனை வரும் பொழுது சில வேளையில அதை சரியாக நம்ம எடுத்துக்கொள்ள தெரியாது. எனக்கே நிறைய நேரத்துல அந்த சொப்பனங்களை எப்படி அதை எடுத்துக்கொள்ள தெரியாது. ஆனால் அது கரெக்டா நிறைவேறும் பொழுது, ஓ இதற்கு தான் இந்த காரியம் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிந்து கொள்ள எனக்கு ஒரு கிருபை கத்து தந்திருக்கிறார். சில வேளையில முன்பதாக சொல்லி எதற்காக ஜெபிக்க வைப்பார். So sometimes we are not able to correctly understand or rightly divide it. ஆனால் அடுத்தது காரியம் பாத்தீங்களா, ரெண்டாவது காரியம் அவருடைய தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனை. பாஸ்டர் நீங்க சொல்லுங்க, அக்கா நீங்க சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கிறவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்பாடுகளை கேட்போம். அப்படி வெளிப்பாடு பட்டு நம்ம சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காரியம் இருக்கிறது. மூன்றாவது காரியம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை வந்து அது எப்பயுமே நமக்கு கரெக்டாக தான் சொல்லும். ஏன்னா இட் இஸ் பீன் டெஸ்டட் அண்ட் ப்ரூவன். அது மண் குகையில் உருக்கி உடம்பிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான்னு சுத்த சொற்கள். அதனால அப்பா சொன்னாரு, நீ வந்து சொப்பனம் போற ஒரு வேற உனக்கு தவிர உனக்கு சரியா தெரியாம போயிடலாம். உன் தேவனுடைய பிள்ளையோட ஆலோசனை சில பேரை உன்னால் புரிந்து கொள்ளாம போகலாம். ஆனா கர்த்தர வார்த்தை அது சத்தியம், அது மாறாது. ஆகவே இந்த கர்த்தர வார்த்தையை நீ பற்றிக்கொள்ள சொல்லி எப்பொழுதும் எனக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. அதனால பாருங்களேன், அவருடைய ஆலோசனை அது நித்திய காலமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் ஒன்று இருக்கு, அவர் ஆலோசனை கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அடுத்த காரியம் பார்க்கலாங்களா? எத்தனாம் வசனம் போறீங்க? அடுத்தது 18ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து தம்முடைய கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். அடுத்தது சொல்றாரு, பஞ்சத்திலே அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருக்கிறது. So to deliver the soul from death. ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து விடுதலையாக்கும். இந்த உலகத்துல வந்து பெரிய விஷயம் மரணம் இல்லைங்களா? இப்ப கூட கடந்த காலங்களில் சில காரியங்களை கேட்கும் பொழுது ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸஸ் நாங்க கேட்கிறோம். அப்ப ரொம்ப துக்கமா இருக்கிறது. மரணம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஆனால் இந்த ஆத்மா மரணம் அடையாது, அது கணக்கு ஒப்புவிக்க வேணும். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு இருக்கிறார். நம்முடைய ஆத்துமா விலையேறப்பட்டதா அவர் கண்டு அதை கிரயத்துக் கொண்டு இருக்கிறார். சோ அவர் நம்ம ஆத்துமாவை பாதுகாத்தால் தான். அதனால்தான் நீதிமான்களே நீங்க களி கூறுங்க, ஏன்னா உங்க ஆத்துமா தேவனுடைய கையில சேஃபா இருக்கிறது, கர்த்தர் கையில அது பத்திரமாக இருக்கிறது. கண்மணியின் வெடிப்பில வைத்து காக்குறது போல உங்க ஆத்துமாவே. என்ன பஞ்சம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், துயரம் வந்தாலும், கலக்கம் வந்தாலும், எது வந்தாலும் அவருடைய ஆத்துமா தேவனுக்கு விளையாடப்பட்டா இருக்கு அப்படின்னால அது பாதுகாக்கப்படுகிறது சொல்லி இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். அதனாலதான் அவருடைய கண்ணை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். His eyes are roaming to and fro to stand strong for whose heart trust in him. தேவனுடைய இருதயத்தை தேவனையே சார்ந்து நம்பிக்கையாய் இருக்கிறவருடைய உதவி செய்யும்படியாய் கர்த்தர் கண்கள் பூமியங்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி 4ஆங்கத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப தேவ பிள்ளைல நீதிமான்கள் கழுக்குள்ள இத்தனை ஒரு காரியம் இருக்கு. அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய செய்கை இருக்கிறது, அவருடைய ஆலோசனை நமக்கு இருக்கிறது, அவருடைய கண்கள் நம்ம நோக்கமா இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தரை நீங்க துதிக்கணும்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்ப நான் இந்த நாளில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, கவனிங்க. Is my heart filled with the joy of the Lord? Am I able to praise God in all situations? என் இருதயம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறதா? எல்லா சூழ்நிலையிலும் என்னால் கர்த்தரை துதிக்க முடிகிறதா என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறவர். 24 மணி நேரம் 7 மணி நேரம் அங்கே தூதர்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கேராபின் சேவகத்தை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்காக தான் நீங்கள் நான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீதிமான்கள் இங்கவே இந்த பூலகத்துல நம்ம கர்த்தரை துதிக்க, எல்லா சூழ்நிலையும் துதிக்க கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரே ஒரு விளக்கம் சொல்லி நாங்க முடிக்கிறேன். கவனிங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா கிட்ட வேலை செய்த மந்திரி எப்பொழுதுமே கர்த்தரை துதித்துக் கொண்டு இருப்பாராம். அவர் ரட்சிக்கப்பட்ட மந்திரி போலும். எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம், இது கேட்டாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ராஜாவுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்குமா, ஏன்னா சும்மா எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்றேன்னு சொல்லி. ஒரு நாள் ராஜா அரண்மனைக்கு அந்த மந்திரி வராரு. மந்திரி வந்து கையில அடிபட்டு இருக்கு. அப்போ ராஜா கேட்கிறார், இப்ப என்னையா இப்பயும் ஸ்தோத்திரமா? அதுக்கும் ஸ்தோத்திரம் சொல்றாரு. அப்ப ராஜாக்கு சிரிப்பாவும் வருது, கோபமாவும் வருது. என்ன எப்பப்பா நீ இப்படி செய்யறியே, எதற்கு ஸ்தோத்திரம்? ஏதாவது நன்மை வந்தா ஸ்தோத்திரம் செய்யலாம், இது எதற்கு ஸ்தோத்திரம் செய்கிறாய் என்று சொல்லி சொல்லுவாராம். சரி சொல்லிட்டு அன்னைக்கு என்ன பண்ணாங்களாம், அந்த உடைந்த கையோட அந்த ராஜா என்ன சொன்னாரா, நான் வந்து காட்டுக்கு நான் வேட்டைக்கு போறேன், நீ என் கூட வரணும்னு சொல்லி.
மந்திரி சரி ராஜா கூப்பிட்டா போகாம இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ராஜாவும் அந்த மந்திரி சேர்ந்து காட்டுக்குள்ள போறாங்க. எங்க போறாங்க? சண்டை போடுறதுக்காக போறாங்க. சண்டை போடுறதுக்கு வேட்டையாடுறதுக்காக போறாங்க. ஓகேங்களா? இப்ப வேட்டையாடுறதுக்கு போகும் பொழுது நான் என்ன ஆச்சுன்னா வழியில அந்த காட்டுவாசிகள் அவங்க பிடிச்சிடுறாங்க. காட்டுவாசிகள் 2 பேரும் பிடிச்சிடுறாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா ராஜா தப்பிச்சு வந்துடுறாரு. ஆனா மந்திரி மாட்டிக்கிட்டாரு. மந்திரி மாட்டிக்கிட்ட உடனே ராஜா அரண்மனைக்கு போயிட்டாரு. பார்த்தா மந்திரி இல்ல. என்னடா பண்றதுன்னு சொல்லி அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மந்திரி மெதுவா வெகு நேரம் பொறுத்து வருகிறாராம். அப்போ வந்த போது ராஜா கேக்குற எப்படியா தப்பிச்ச, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாராம். அப்போ மந்திரி அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னாராம். ராஜா என்னையா ஸ்தோத்திரம்னு சொல்றேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது சொன்னாராம், ராஜா நீங்க தப்பிச்சு ஓடி போயிட்டீங்க, காட்டுவாசிகள் என்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னை பிடிச்சிட்டு போய் அவங்க தெய்வத்துக்கு பலி கொடுக்க போனாங்க. பலி கொடுக்க போகும்பொழுது என்னுடைய சரீரத்துல இந்த குறை இருந்தபடினால, அந்த கை உடைஞ்சபடினால குறைவானது என்னுடைய தெய்வத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நீ போன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதனால வந்துட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்புறம் சொன்னேன், என்ன எதுக்குடா விட்டாங்க? ராஜா நீங்க பிடிபட்டு இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்களை பலியிட்டு இருப்பாங்க, அதனால நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரீங்கன்னு சொல்லி சொன்னாராம். ஆம் தேவ பிள்ளைல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிறது அவசியமா இருக்கிறது. என்ன கஷ்டத்துல இருக்கீங்களோ தெரியல, நிறைய காரியங்கள் நான் கேள்விப்படுகிறேன். தேவ பிள்ளைல அதறிப்பட்டு போகாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைதான் செய்வார், உங்களுக்கு தீமை செய்ய மாட்டார். சில வேளை நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. we cannot understand the infinite God with a finite mind. அதாவது அளவில்லாத தெய்வத்தை இந்த குறைவுள்ள சிந்தனையோடு நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவருக்கு நீங்க நன்றி செலுத்த கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இந்த நேரத்துல கூட கர்த்தாவே என்னுடைய சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களை களி கூர்ந்து துதிக்கும்படியாய் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறீர். நாங்க ஆண்டவரே அதில் எப்பொழுது செய்களை கிருபை செய்யுங்க. உம்மை துதிக்கிற அந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் எங்கள் நாவில் இருக்கட்டும். கர்த்தாவே உமக்குள்ள எப்போது சந்தோஷமா இருக்க கிருபை கொடுங்க. ஆண்டவரே சந்தோஷமா இருங்கள், உங்களுக்கு மேலும் மறுபடியும் சந்தோஷமா இருங்கள் சொல்லி பவுல் சொல்லுகிறாரே, அப்படி போல கர்த்தாவே கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருந்து உம்மை துதித்துக் கொண்டே இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையானாலும் கண்ணீரானாலும் ஆண்டவர் புலம்பலை ஆனந்த கலப்ப மாறச் செய்கிற தேவன் அல்லவா, குறைகளை நிறைவாக்க சொல்கிற தேவன் அல்லவா, ஆண்டவரே செய்யக்கூடாத காரியத்தை செய்து முடிக்கிறவா, எங்கே வழி இல்லையோ வழியை ஏற்படுத்துகிற தேவன் அல்லவா. இந்த ஏழை மக்களுக்கு இறக்கம் பாராட்டி உதவி செய்யுங்கப்பா. சபை மக்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வர்க்கம் அது சீக்கிரமா இருக்கிறதப்பா. அந்த வர்க்கங்களை காணப்படத்தக்க தாயத்தில் ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் அதே காரியங்களை தேவனுடைய வார்த்தையின் காரியங்கள் நிறைவேறுதலை பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரில் இருக்கிற அந்த காலம் மிகவும் கொடிய காலமாக இருக்கிறதப்பா. ஆகவே தேவனீதாமே உங்களுடைய பிள்ளை ரத்தத்தின் கோட்டைகளை மறைத்துக் கொண்டு கர்த்தரை துதித்தலோடு கர்த்தரை மயம்படுத்திக் கொண்டே இருக்க கிருபை செய்வீராக. ஆண்டவர்களை காணப்பட கிருபை செய்வீராக. மிகுதியான ஆராதனை பொறுப்படுத்தி நடத்துங்க. துதி கன மகிமையாவுக்கு செலுத்துகிறோம். திரும்ப சந்திக்கிற தேவனுடைய பிரியாத பிரசங்களோடு இருப்பதாக. அப்பா நீங்க வருவீங்கன்னு சொன்னா வர்களை காணப்படத்தக்க ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் ஜீவன நாமத்தில் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise be to God.